நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் தியேட்டர்ல போய் நல்லா என்ஜாய் பண்ணி சிரிச்சு நான் பார்த்த படம் இந்த படம் தான் சொல்லுவேன். எனக்கு முண்டாசுப்பட்டி படம் பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது என்ன படம்? ஸோ அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. நான் உங்க பிரதி. ஸோ நீங்க என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போறோம்? சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ல சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல ராதிகா சரத்குமார் நடிச்ச படம் தான் தாய் கல்வி. ஸோ இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தாய்க்கிழவி இந்த படத்தோட கதை என்ன? ராதிகா சரத்குமார் மதுரையில அவங்க வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வட்டிக்கு பணம் விட்டு அந்த வட்டி வசூல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ரொம்ப ரெக்கார்டா இவங்க வந்து வட்டி வசூல் பண்ணுவாங்க. சோ அதனால அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க, இந்த கிழவி எப்படியாவது செத்துறணும், செத்துட்டா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் ராதிகா சரத்குமாருக்கு 3 பசங்க அண்ட் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் வந்து பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரை பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்க பசங்களும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது இறந்துட்டா நமக்கு அந்த சொத்து கிடைச்சதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல பார்த்தா ராதிகா சரத்குமார் திடீர்னு உடல்நிலை சரியில்லாம இறக்குற நிலைமைக்கு போயிடுறாங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து சந்தோஷமா அந்த ராதிகா சரத்குமார் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அப்போ இளவரசு வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ராதிகா சரத்குமார் எங்கிட்ட 160 பவுன் நகை வந்து செஞ்சிருக்காங்க. சோ அந்த நகை வந்து அவங்க கிட்ட தான் இருக்குது. சோ அது கிடைச்சா உங்களுக்கு எல்லா கஷ்டப்பட்டு சொல்லும் போது இந்த நகையெல்லாம் அவங்க எப்படியா தேடி கண்டுபிடி நினைக்கிறாங்க. சோ இதுல என்னன்னா வந்து அவங்க தங்கச்சிக்கு அவங்க மருமகனுக்கு தெரியாம அந்த நகை எப்படியா தேடி கண்டுபிடிச்சு நம்ம பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த நகையை எப்படி கண்டுபிடிச்சாங்களா, அந்த ராதிகா சரத்குமார் உயிர் பொழைச்சாங்களா? சோ இதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனா இருக்குது. இந்த படத்துல சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா இவருக்கு வந்து இது படம் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. ஏதோ பெரிய பெரிய டைரக்டர்கள் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு மேக்கிங்ஸ் நல்லாவே பண்ணியிருந்தாரு. கதையும் வந்து பாத்தீங்கன்னா பெருசாலா இல்லாம ஒரு காமனான கதை. ஒரு வயசானவங்க இறக்க நிலைமைக்கு போனா அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க உயிர் எவ்வளவு முக்கியம், அவங்களை நம்ம எப்படி பாத்துக்கணும், சொத்து மட்டும் முக்கியம் இல்ல, அவங்களும் நம்ம மெயினா பாத்துக்கணும் சொல்லி காட்டின விதங்கள் அண்ட் கிளைமேக்ஸ்ல பெண் உரிமை எவ்வளவு முக்கியம்னு சொல்லி சொன்ன விதங்கள் உண்மையாலுமே இந்த கதைக்கு சூப்பரா சூட் ஆயிருந்துச்சு. மெயினா இதுல ராதிகாவோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் பவுனத்தாய் கேரக்டர் வந்து இவங்க நடிக்கல, வாழ்ந்துருக்காங்க தான் சொன்னோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மதுரை ஸ்லாங்ல சூப்பரா பேசி நல்லபடியா நடிச்சிருந்தாங்க. அண்ட் அவங்க பசங்களா நடிச்சவங்க பாலசரவணன் ஆகட்டும், அருள்தாஸ் ஆகட்டும் அண்ட் சிங்கம்புலி ஆகட்டும் அண்ட் சூப்பரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுவும் அருள்தாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரா இருந்துகிட்டு அந்த காசை சம்பாதிக்க ₹1 பாத்தீங்கன்னா டிச்சிக்ல அந்த பணம் கட்டிட்டு விட்டுருவாரு. அண்ட் பாலசரவன் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல செம்ம ஒரு காமெடியா ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. மாடை கட்டுற விதங்களாகட்டும் ஃபெசிக்விக் போட்டு விட்டுவாரு. சோ அந்த மாதிரி சீன்லாம் பார்க்கும்போது ஓப்பனிங்ல நல்ல ஒரு காமெடி வச்சிருந்தாங்க. அண்ட் மெயினா சிங்கம்புலி வந்து பாத்தீங்கன்னா தீவிர கமல் ரசிகரா இருப்பாரு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்ல போய் கமல் பாட்டு போட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல பாட்டு போட்டு இன்ட்ரோ பிளாக் ஆகட்டும், லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ராதிகாவோட சீன் ஆகட்டும் நல்லபடியாவே ஒரு வேக்கப்பா நம்ம நல்லபடியா எடுத்துட்டு போயிருந்தாரு. படத்துல முனிஷ்காந்தோட கேரக்டர் உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. நான் கூட என்ன நினைச்சேன், ஒரு சப்போர்ட்டிவ் ரோல தான் கூட்டு வருவாங்க, கடைசியில அவருக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில அவருக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஸா வச்சு நல்லபடியா முடிச்சிருந்தாங்க. அண்ட் இதுல அவங்க பொண்ணு கேரக்டர் நடிச்சவங்களும் உண்மையாலுமே குறை சொல்லக்கூடாது. பெரிய டைலாக்கள் இல்லைனாலுமே அமைதியிலேயே அந்த கதையை நல்லபடியா நகர்த்தி எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் விவேக் விஜயகுமார் உண்மையாலுமே அந்த மதுரையை காட்டின விதங்களாகட்டும், அந்த கேரக்டரை நகர்த்திட்டு போன விதங்களாகட்டும், அந்த ஊர் மக்களும் அந்த கேரக்டரையும் மெர்ஜ் பண்ண விதங்களாகட்டும் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லபடியா ஒரு என்டர்டைன்மெண்டா ஜாலியா நிறைய இடங்கள்ல சிரிக்க வச்சு நல்லபடியா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த கிளைமேக்ஸ்ல நம்மளுக்கு மென்ஷன் பண்ண விதங்களாகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஸ்டைல்ல உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. அவங்க வில்லேஜை காட்டின விதங்கள் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் மியூசிக் இந்த படத்துல நிவாஸ் கே பிரசன்னா மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பூரா சாங்குகள் சூப்பரா இருந்துச்சு. சிரிக்கும்படியா அந்த பாட்டியோட சேட்டைகளை காட்டி நல்லபடியா காட்டியிருந்தாரு. சாங்குகள் கேட்கறதுக்கு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் அதே மாதிரி தான் அந்த மதுரைக்குள்ள நம்ம வாழ்ந்த ஃபீல அந்த மியூசிக்ல நல்லபடியா எடுத்துட்டாரு. நிறைய தமிழ் சத்தம், உரிமை சத்தம் அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லபடியா ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல நான் மைனஸா பார்த்தது என்ன, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு அந்த கதைக்குள்ள நம்ம போறக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆகும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ராதிகா சரத்குமாரோட லூட்டி எல்லாம் பார்த்துட்டு போகும்போது வந்து அவர் என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் மெயினா நம்ம வந்து கதை என்னன்னு தெரியாம நம்ம உட்காந்து இருக்கும்போது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் எனக்கு சீக்கிரம் முடிச்ச மாதிரி ஆகுது. இப்பதான் இன்ட்ரோ பிளாக் விட்டு பாப்பேன் அந்த மாதிரி இருக்கு. திடீர்னு பார்த்தா படம் முடிஞ்சுன்னு சொல்றாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு டிசப்பாயிண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மாத்தினா இன்னும் படம் வேற லெவல் ஹிட் ஆயிருக்கும். ஓவரால் அந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்துல பெண் உரிமை பத்தி பேசின விதங்களாகட்டும், ராதிகா சரத்குமார் ஆக்டிங் ஆகட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ குடும்பங்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் இந்த ஸ்டார்டிங் சம்மருக்கு கண்டிப்பா நீங்க இந்த படத்தை தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். நான் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 5/3.5. நான் இந்த படத்தை பார்த்துட்டேன், நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இந்த படம் எனக்கு ஒரு செம ஃபீலை கொடுத்து. ஸோ உங்களுக்கு என்ன ஃபீல் கொடுச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி மூவி ரிவ்யூக்கு மறக்காம மிஸ்டர் ரிவ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.